நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் டாக்டர் வெளியில் வரவுமே சீனு கேட்குறாங்க, அப்பாவுக்கு பியா சரியாயிடுச்சா? ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா, ஆனால் 24 மணி நேரம் கழிச்சு தான் எங்களால் எதுனால சொல்ல முடியும், ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இனிமேல் கான்சியஸ் வரல, மூளைக்கு போகிற நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல சீனு வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வீட்டில் தான் காமிச்சிட்ருக்காங்க. யாருமே எதுவுமே சாப்பிடாம ஆளுக்கு மூலையில் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கு. அப்போ சீனு வந்துட்டு வீட்டுக்கு தான் கால் பண்ணுறாரு. சிவா தான் ஓடி போய் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்னாச்சு சீனு, இப்போ வந்துட்டு மச்சானுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சொல்லு, இப்போ வந்துட்டு அவர் ஓகே தானே, நல்லா ஆயிட்டார்ல அப்படின்னு கேட்க, 24 மணி நேரம் கழிச்சு தான் எதனாலும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க, ஆனால் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, என்ன சீனு இப்படி சொல்லிட்டு இருக்க, நீ ஏதாவது நல்ல செய்தி சொல்லுவேன்னு தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம், யாருமே சாப்பிடல, வீட்டில் ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நான் வந்துட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு அப்பப்போ சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க சீனு. அதுக்கடுத்து வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த திக்கம் வந்துட்டு அடுத்து மாயா, நம்ம கதிர், பாட்டி எல்லாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. பாட்டி, உங்களுக்கு இங்கே ஒரு வீடு இருக்குன்னு எனக்கு தெரியாதே பாட்டி அப்படின்னு சொல்ல, அது என்னம்மா குறைச்சல், இங்கே ஒரு வீடு இருக்குது, ஊரில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் ஊரில் மட்டும்தான் உங்களுக்கு வீடு இருக்குன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்கிறாங்க. இந்த வீடு மணியும் அந்த பத்மாவும் கல்யாணம் முடிச்சு வந்தால் இங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கெட்டினேன், ஆனால் அந்த பத்மா என்ன பண்ணிட்டா, ஒரேடி என் பையனை கூப்பிட்டு அந்த ரகுராம் வீட்டிலே போய் செட்டில் ஆகிட்டா, அந்த கோவத்தில் பூட்டி போட்டாதாம்மா, அதுக்கடுத்து நான் இங்கே வரவே இல்லை, ஆனால் அன்னைக்கு கட்டின வீடு இன்னைக்கு நீங்கள் 2 பேர் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, நீங்கள் வந்துட்டு என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன், ஆனால் என் மேலே உங்களுக்கு கோவம் இல்லையா பாட்டி அப்படின்னு சொல்ல, சே நான் எதுக்கு தாயி உன் மேலே கோவப்படணும், அது மட்டும் இல்லாமல் பாட்டி நீங்கள் உடனே வாங்க தன கல்யாணத்தை தள்ளி போடணும்னு ஃபோனை போட்டில, அப்போயே எனக்கு தெரிஞ்சு போச்சு இதில் ஏதோ வில்லங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்றைக்குமே இந்த வீட்டுக்கு நல்லதான் நினைப்ப, கெட்டது நினைக்க மாட்டேன், அதில் வந்துட்டு நான் முழுமையாக நம்புகிறேன், ஆனால் ஒன்று இதில் என்ற மகனோட நிலமை தான் இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, பாட்டி என்னை மன்னிச்சிருங்க பாட்டி, என்னால் தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம் கண்ணு, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குற, அவன் எப்படி பொழைச்சி வந்துடுவான், அவனுக்கு ஒன்றும் ஆகாது, சின்ன வயசில் இப்படித்தானாக்கும், ஒரு இடம் கிணத்துல விழுந்துட்டான், அப்புறமேட்டு என்ன மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்தான், அவன் எமனையே பார்த்துட்டு வந்தவன், அவளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, பொழைச்சிப்பான் அப்படின்னு சொல்ல, இங்கிட்ட வந்துட்டு 2 பேருமே அதை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. சரி, வீடெல்லாம் இப்படி இருக்கேன்னு நினைக்காத தாயி, நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம், ரொம்ப நாள் பயன்படுத்தல, அதான் வந்துட்டு குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி, இந்த சமயத்தில் இந்த வீடு கிடைச்சதே பெருசு அப்படின்றாங்க மாயா. நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் பிரச்சனையவே முன்னாடி நம்ம அவங்க போய் நின்னுன்னு வச்சுக்கோமே, நம்ம கோவத்தான் படுவாங்க நம்மளை பார்த்து, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கடுத்து தன்னால் உங்களை வந்துட்டு ஏற்றுக்குருவாங்க, புரியுதுல, அது வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்ல, கதிர் சொல்கிறாங்க, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம், நீ இப்போதைக்கு வெளியில் போகணுன்னு வச்சுக்கோ, யாராவது ஏதாவது உன்னை சொல்லுவாங்க, அப்போ தேவையில்லாத பிரச்சனை வந்துடும், நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எஞ்சி போகிறாங்க. இந்த திக்கம் வந்துட்டு மாயா வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம பண்ணதெல்லாம் சரிதான், ஆனால் மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, எனக்கும் அதுதான் மாயா கவலையாக இருக்குது, சித்தப்பாக்கு இப்படி ஆயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, தனம் வந்துட்டு உன்னை ஏற்றுக்க மாட்டா, கண்டபடி பேசுவா, அதுக்காக நீ தனத்தை விட்டுற மாட்டேல, அவள் கூட தானே இருப்ப, அவளுக்கு எதுனால்னா ஒன்று நிற்பேல, எனக்கு கார்த்தியை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது, அவன் வந்துட்டு தனாவை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்ற கோவத்தில் இன்னும் என்னென்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்ல, அவன் என் சொந்தக்கார பொண்ணாக இருக்கும்போதே அவளோட லைஃப்பை காப்பாற்றணும்னு அவ்வளோ தூரம் இறங்கினவன் நான், இப்போது அவளுக்கு வந்துட்டு தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிட்டேன், கண்டிப்பாக அவள் கூடயே தான் நான் இருப்பேன், கண்டிப்பாக ஒரு நாள் அவள் என்னை புரிஞ்சுப்பா, அது வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்ல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு மாயா கதிர்கிட்ட சொல்கிறாங்க, எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் பெரியப்பாவே என்னை புரிஞ்சுக்காமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ரகுராம காமிச்சிட்டு இருக்காங்க. மாயா வந்துட்டு சொன்னதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க, ஆமாம் நான் தான் கதிர் கையில் தாலியை கொடுத்து கெட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்களா, அதை யோசித்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே அவங்க பொண்ணு ஜானகி இருந்தாங்களா அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தாங்க ஜானகி மடியில் தனா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மாயா மேலே வச்சிருந்த நம்பிக்கையில் என் பொண்ணை நான் கவனிக்க மறந்துட்டேன், மாயா வந்துட்டு இப்படி பண்ணுவான் நான் நினச்சி பார்க்கவே இல்லை, தனம் பாவம் குழந்தை, அவளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு தனத்தை இப்படி தொடுறதுக்காக போகிறாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கி அழுதுகிட்டே ஒரு நிமிஷம் அந்த தாலியையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. திடீர்னு வந்துட்டு ஜானகிக்கு ஒரு மாதிரி முழிப்பு வருது, பார்த்தா சந்தியா பேசுகிற மாதிரி இருக்குது, அக்கா 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 நீதான்க்கா வந்துட்டு மாயாவுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வச்சேன், அப்போ அவளோட வாழ்க்கை கஷ்டப்படக்கூடாதுல்லக்கா, தனத்து கூட நான் எப்போவுமே இருப்பேன்க்கா, அவளுக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன்க்கா, நீ கவலைப்படாத, ஆனால் அதே சமயத்தில் மாயாவே அப்படியே விட்டுறாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. டக்குன்னு நினச்சி பார்த்தா அதெல்லாம் வந்துட்டு கனவு, அப்போ தான் வந்துட்டு கண்ணை முழிக்கிறாங்க.
அதே சமயத்தில் வெளியில் வந்துட்டு குடுகுடுப்பக்காரன் வந்துட்டு சவுண்டு போடுற மாதிரி இருக்குது. கெட்ட காலம் பிறக்குது, இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் பிறக்குது அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ஜானகி வந்துட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நடந்ததெல்லாம் நினச்சி ஒரே வருத்தத்தில் இருக்கீங்க. குடும்பமே ஆடி போய்க்கிருக்கு. கெட்ட காலம் பொறுக்குது, கெட்ட காலம் பொறுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிற 2 மகாலட்சுமிகளுக்கு பெரிய இடியே வந்து விழுக போகுது அவங்க வாழ்க்கையில். தாயி, நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டவங்களுக்கு கெட்டது நடக்க போகுது இந்த வீட்டில். அது மட்டும் இல்லாமல் நல்லவங்களுக்கு சோதனை கொடுப்பான், ஆனால் அந்த கடவுள் கைவிட மாட்டான். நீ கவலையப்படாத. நீ தான் வந்துட்டு துணையாக இருந்து அந்த மகாலட்சுமிங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலை நீ தான் தீர்த்து வைக்க போகிற. கெட்ட காலம் பொறுக்குது, அந்த கடவுளே என்னென்ன எல்லாம் நல்லது நடக்கும், இது ஜக்கம்மா சொல்கிறா, இது ஜக்கம்மா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த குடுகுடுக்கு பாருங்க கிளம்ப ஜானகி வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தங்கச்சி பேசுனதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. கடவுளே, என்ன இது, இவர் வேற இப்படி சொல்லிட்டு போகிறாரு, சந்தியா வேற அப்படி எனக்கு பேசுகிற மாதிரி கனவு வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு தனாவை பார்த்து மாயாவை நினச்சி வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே போய் வந்துட்டு தனா பக்கத்தில் வந்துட்டு படுத்துடுறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு சீனுவையும் அவங்க அம்மாவையும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சீனு நல்லா தூங்கிட்டு இருக்கு. உள்ளே வந்துட்டு பத்மா டக்குன்னு முழிச்சிடுறாங்க. அப்புறமேட்டி மணியை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. மறுபடியும் போய் அவங்களும் வந்துட்டு அப்படியே சேரில் உட்காந்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மணியை மட்டும் க்ளோஸ்அப் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்க மாதிரி. அடுத்த நாள் காலையில் ஆகிடுது. ஜானகி அவங்க வந்துட்டு கிச்சனில் பால் காய்ச்சிட்டு இருக்க மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போது நைட்டு வந்துட்டு குடுகுடுப்புக்கார சொன்னதெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்த்துட்டே இருக்க பால் வந்துட்டு பொங்கி வழிய ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துக்கு அவங்க மாமியார் வராங்க. ஜானகி, எந்த நினப்பில் இருக்க, இங்கே பாரு பொங்கி வலியுது பால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணுறாங்க. ஐயோ மன்னிச்சிருங்க, நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க. பாவம், நீ என்ன பண்ணுவ, பெத்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நீயும் கவலையில் இருக்க. சரி விடு, எல்லாம் வந்துட்டு சரியாயிடும், நல்லதே என்னென்ன சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்ப ஜானகி மட்டும் ஒரு மாதிரி யோசனையிலே நின்றுட்டு இருக்காங்க. அப்புறமேட்டி டீ எல்லாம் போட்டு ஹாலுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போது எல்லாருக்குமே வந்துட்டு டீ கொடுத்துட்ருக்கு. இந்த பக்கம் வந்துட்டு பார்வதி கிட்ட தனத்துக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ சிவா சொல்கிறாங்க, அப்போ முழிச்சிட்டு இருந்தா மட்டும் கொடு, தூங்கிட்டு இருந்தானோ அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்வதி போய் ரூம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. தனாவை காணும். அப்படியே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. உடனே கீழே வராங்க. எங்க மாமா, இங்கே பாருங்க, தனாவை ரூமில் காணும் அப்படின்னு சொல்ல, அது எப்படி ரூமில் இல்லாமல் இருப்பா, சுற்றி முற்றி தேடி பாருங்க அப்படின்னு சொல்ல, ஜானகி எங்கே தனாவை பார்த்தியா அப்படின்னு சொல்ல, நைட்டு கூட என் கூட தான் இருந்தா, நான் தானே அவளை தூங்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க. அப்புறம் எங்கே போனா, வீட்டில் தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்ல, ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நேற்றே வந்துட்டு அவள் தப்பான முடிவெடுத்தா, நம்ம எல்லாரும் இருந்ததுனால அவளை எப்படியோ காப்பாற்றிட்டோம், இப்போ அவள் ஏதாவது தப்பான முடிவெடுத்துறாளோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்வதி வந்துட்டு சொல்கிறாங்க. ஏய், என்ன நேரத்தில் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஆளாளுக்கு ஒவ்வொரு திக்கையில் போய் தேடுங்க, கண்டிப்பாக அவள் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பா அப்படின்னு சொல்ல விடு ஜானகி வெளியில் வந்து தேடுறாங்க. ரகுராம் அவங்க சிவா எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு ரூமு அங்கங்கன்னு வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம எங்கேயுமே இல்லை. அதை வந்துட்டு எல்லாருக்கும் தெரிய வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. போச்சு தானே வந்துட்டு காணாமல் போயிட்டா, இங்கே தானே இருந்தா, எங்கே போனான்னு தெரியலையே, ஒருவேளை நடந்த கஷ்டத்தெல்லாம் நினச்சி மன உளைச்சல எங்கேயோ போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க ரகுராமும் ஜானகி வந்துட்டு அழுகுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.